आदस्वार कुष्ठ छाया चक्रमेध चोरोन्माद कुल्मादिये कामहान्तक पिशाचा च सर्वे நீங்க ஆவியா பேயா பூதமா பிசாசான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை பார்க்கணும். எங்க இருக்கீங்க? பார்க்க தான் வந்தேன். நீங்க தான் சங்கசாமியாரா? ஏதாவது பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நீங்க பேய் கிடையாது, நான் பயப்படுறதுக்கு. மனுஷன்னு எனக்கு தெரியும். ஊரை நம்ப வச்ச மாதிரி என்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணாதீங்க. சொல்லுங்க, எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? இப்ப நீங்க பேசலனா நான் பாட்டுக்கு திரும்பி போயிட்டே இருப்பேன்.
அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ம், சரி. இப்ப உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிளம்புறேன். இல்லைம்மா, ஊருக்கு என்ன தெரியும்? அதுக்கு தூக்கம் வந்தா தூங்கும், பசி வந்தா திங்கும், நல்லது கெட்டது பேச நாக்கு இருக்கு. வேற என்ன தெரியும் அதுக்கு? இங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா அதுக்கு? அதை பொறுத்த வரைக்கும் நான் பேய் காட்டு பூதம். அது சொல்றதும் சரிதானே. சக்தி இல்லாத உடம்பு செத்ததுக்கு சமம். உண்மையிலேயே நீங்க யாரு? நீ யாருன்னு உனக்கே ஒண்ணு தெரியல, ஆனா என்ன கேக்குற பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சிந்தனையில சிவனாண்டி, திருக்கோடி பிச்சாண்டி. என்னை பத்தி சொல்ல வேற ஒன்றும் இல்லை, ஆனா உன்னை பத்தி சொல்ல நிறைய இருக்கு. என்னது? சொல்லுங்க. எல்லாத்தையும் உடனே சொல்லிட முடியாது. என்னோட மொத்த நிஷ்ட சக்தியும் நொடியில ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் வெறும் கை காட்டி மறந்தான், காக்கிறவன் இல்லை. உங்களோட நிலைமைக்கு யார் காரணம்? எதனால நீங்க இப்படி ஆனீங்க? வெறும் வார்த்தையால சொன்னா உன்னால புரிஞ்சிக்க முடியாது. அனுபவத்தால அதை நீயே புரிஞ்சுப்ப. அதான் அவனை சந்திக்க ஒரு நேரம் வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமாவது சொல்லலாமே. ஏற்கனவே அதை உனக்கு சொல்லியாச்சு, நீதான் அதை தொலைச்சிட்டு தேடுற. நீங்க எதை சொல்றீங்க? அந்த சிற்பம் உனக்கு சொல்லலையா? சிலையா? அதான் அந்த சிற்பம்தான். அதை நீ உண்மையா நினை, அப்போ அது யாருன்னு உனக்கே புரியும். இது என்ன குழப்பம்? இதுல நான் எந்த இடத்துல சம்பந்தப்படுறேன்? உன்னோட இந்த கேள்வியே அதுக்கான பதிலை கொண்டு போய் சேர்க்கும். ஏன் அவசரப்படுற? உன்னாலதான் இது முழுமையடையணும்னு இருக்கு. அது நடக்கும்போது அதை நீயே தெரிஞ்சிக்க போற. சிலை சொல்லிதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். காயத்ரியை சந்திச்சேன். அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு? ஏன் இதெல்லாம் நடக்குது? விதிங்கிறது ஒரு சூட்சமா முடிச்சு அது தானாவே அவிழும். நாமளா அதை அவிழ்க்க முயற்சி பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். மொத்தம் உசுறு 7. அந்த 7 உசுரையும் ஒரே சக்தியா ஒரு தாடைய நினைக்கிறான். அப்படியே அடைஞ்சிட்டான்னா அண்ட சராசரங்களும் அதை படைச்ச ஆண்டவனும் அவனுக்கு அடிமை. அதுக்காகத்தான் இத்தனையும் நடக்குது. இதுல நீ சம்மந்தப்பட்டிருக்கேன்னா அதுவும் விதியோட செயல்தான். அது நல்லதுக்கும் வழிவகுக்கும், கெட்டதுக்கும் வழிவகுக்கும். இது எல்லாத்தையும் முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? உன் ஆதங்க எனக்கு புரியுது. இருந்தாலும் அவசரப்படுறதுல அர்த்தம் இல்லை. மறுபடியும் நான் அதைத்தான் சொல்றேன். உன்கிட்ட இருக்கிற அந்த பொருளை நம்பு, அது ஒன்று அழைச்சிட்டு போகும். நீங்க ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஒளிஞ்சு வாழ வேண்டிய சூழல் எனக்கு.
வெளிச்சம் என் கண்ணை உறுத்துது. அதான் இருட்டை தேடி ஓடுறேன். என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா சூரியன் சாஞ்சதும் இங்கே தான் இருப்பேன். மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து பார்க்கறேன். சரி, போயிட்டு வா. அப்பா சாப்பிட வாங்கப்பா. காயத்ரி, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்கிட்ட என்னப்பா தயக்கம்? என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. அன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போயிருந்த இல்லையா, அவள் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. என்னப்பா சொன்னாங்க? நல்ல விஷயந்தாம்மா. நான் உன்னை கேட்டு சொல்கிறதா சொல்லிட்டேன். என்ன விஷயம்பா? அதாம்மா, சந்துருவுக்கு ஒன்று கட்டி கொடுக்கலாமேன்னு உன் அத்தை விருப்பப்படுறாமா. நீ என்னம்மா சொல்கிற? அத்தை கிட்ட நீங்க என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க? உன் விருப்பத்தை கேட்டு சொல்கிறதா சொன்னம்மா. என் விருப்பம்னு புதுசா எதுவும் இல்லப்பா. ஆனா கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதாம்மா நானும் உன் அத்தை கிட்ட கேட்டேன். உனக்கும் கல்யாண வயசாயிடுச்சு, சந்துருவும் நல்ல வேலையில் இருக்கான், கை நிறையா சம்பாதிக்கிறான்னு சொன்னான். யோசிச்சு பார்த்தா எனக்கும் அது நல்லதாம்மா படுது. நீ தாம்மா உன் முடிவை சொல்லணும். இதுல ஏன் விருப்பம்னு என்னப்பா இருக்கு? இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் எதையாவது மீறி இருக்கனா? உங்க விருப்பம் அதுவா இருந்தா அதுபடியே செய்யுங்கப்பா. உனக்கு சந்துருவை பிடிச்சிருக்கலம்மா? அப்பா நான் தான் சொல்லிட்டேனே, இதுல ஏன் விருப்பத்தை விட உங்க விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சந்துருவை பிடிச்சிருக்குல்ல? அவனுக்கு என்னம்மா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். எல்லாத்தையும் விட அவன் உன் அத்தை மகன், நம்ம சொந்தம். வேற என்னம்மா வேணும்? அப்படின்னா அத்தை கிட்ட சொல்லிடுங்கப்பா, எனக்கு சம்மதம்னு. சாப்பிட வாங்கப்பா. எப்படி பார்த்தாலும் ஒரு பொருத்தமும் சரியா அமைய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? பொய் சொன்னா ஜோதிட தர்மத்துக்கு துரோகம், உண்மையை சொன்னா காயத்ரியோட நிலைமை. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேல சோதனை? என்னன்னு ரெண்டு பேரோட ஜாதக பொருத்தம் எப்படி இருக்கு? எல்லா பொருத்தமும் சரியா இருக்குமா? அப்புறம் எதுக்குன்னு ரொம்ப யோசிக்கிற? பட்டுன்னு சொல்லிட வேண்டியது தானே? அது இல்லைம்மா, ஒரு தடவைக்கு 2 தடவை சரியா பார்த்துடணும், அதனால தான்.
என்ன அத்திமேர் நீங்க ஊருக்கே ஜாதகம் கணிக்கிறவர் நீங்க உங்க பொண்ணுக்கு போய் தப்பாவை கணிக்க போறீங்க? உண்மைதான். அந்த புண்ணியந்தான் என் மகளுக்கு கிடைச்சிருக்கு போல. 10 பொருத்தமும் அமோகமாக கூடியிருக்கு. இதை நான் காயத்ரிக்காக சொல்லலை. சந்துருவுக்கு இதை விட ஒரு நல்ல வரன் அமைகிறது கஷ்டம். நாங்க வரதட்சணை எல்லாம் கேட்குற ஐடியால இல்ல. அதுக்காக 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல. பொய்யா? நான் இது வரைக்கும் மற்றவங்கிட்ட பொய் சொன்னதில்லை. உங்களுக்கு என் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் வேணும்னா ஜாதகத்தை வேற ஒரு ஜோஷியத்தை கொடுத்து பாருங்களேன். அஜிஜோ அத்திம்பேர், நம்ம சம்பந்தியா போறோம் இல்லையா, அதான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க அத்திம்பேர். ஏங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அண்ணே, இவரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உன் மேல நம்பிக்கை இல்லையாமியா நான் காயத்ரி பொண்ணு கேட்டேன். நாங்க ஜாதகமே பார்க்க வேணாம்னு சொன்னோம், நீ தான் அடம் பிடிச்ச. அது அப்படி இல்லைம்மா. எவ்வளோ பேருக்கு பொருத்தம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது பார்த்து செஞ்சிடணும். அதான். நீ விளக்கமே தர வேண்டாம். சீனிவாசன் வாக்கு பொய்யாகாது. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 10 பொருத்தம் அமோகமா பொருந்திருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது போதுமே. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சிருங்க. ஆமாண்ணே, நீ சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஒரே பையன். நமக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் விசேஷம். ஊரையே கூப்பிட்டு தடபுடல கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்கப்புறம் பேரன் பேத்தி விசேஷம் தான். அதனால நாளை தள்ளி போடாம வர முகூர்த்தத்துல நல்ல நாளா நீயே குறிச்சு சொல்லிடுனே. மாப்பிள்ளை எதுவுமே பேச மாட்டேங்கிறாரம்மா. மாமா, மௌனம் சம்மதம்னு ஒரே வார்த்தையில என்னால முடிச்சுக்க முடியாது மாமா. எனக்கு காயத்ரியை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். கல்யாணத்துக்கு நான் எப்பவோ ரெடி. தங்கச்சி மகன் தானேன்னு காயத்ரியை வெறும் கையோடு அனுப்பிட மாட்டேன். என்னோட ஒரே பொண்ணு, என்னோட உலகமும் அவதான். என் சக்திக்கு மீறி என்ன முடியுமோ அதை நான் செஞ்சிருவேன். என்னண்ணே வேத்தாள் கணக்கா பேசுற? நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். காயத்ரி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுன்னே. உன் பொண்ணை மட்டும் கொடு, மத்தது நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கும். ஆமா மாமா, வரதட்சணை அது இதுன்னு எங்கேயும் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். இருக்கிறத வச்சு சமாளிச்சா போதும். காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன சம்பந்தி? மகனும் சம்மதிச்சிட்டா, உங்க தங்கச்சியும் ஓகே சொல்லிட்டா. எனக்கும் இதுல பரிபூர்ண சம்மதம். அதனால முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை தான் காட்டுங்களேன். என்னோட எண்ணமெல்லாம் காயத்ரி நல்லா இருக்கணும். அவள் கழுத்தில் தாலி ஏறிட்டு எனக்கு அதுவே போதும். அப்போ நான் கிளம்புறேன். இருண்ணே, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லைம்மா, இன்னொரு நாளைக்கு வரேம்மா. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு போய் பார்த்துடலான் இருக்கேன். போய் நல்ல நேரத்தில் தான் பார்க்கணும். நேரத்தோட பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? நானும் காயத்ரி இன்னொரு நாளைக்கு சாவகாசமாக வந்து சாப்பிட்றோம். சரியா? சரிண்ணே. அப்போ நான் கிளம்புறேம்மா. வரேங்க. வரேன்ப்பா. சரி மாமா. சொன்ன போய் உண்மையாக இருக்கணும். அது தப்பாயிட்டா சந்துருவோட சேர்த்து காயத்ரின்னு இழந்துருவேன். கடவுளே, இப்பவும் உண்டதான் நம்புறேன். காப்பாத்து.
காயத்ரி, யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி? உன் முக லட்சணமே சொல்லுதே. ஆமா, உனக்கு கல்யாண பேச்சு பேசுறதுக்கு தானே உங்க அப்பா போயிருக்காரு. ஆமா. கைரேகை பாக்குறியா? உனக்கு தெரியாததையும் நான் சொல்லுவேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நான் சொல்லணும்னு நினைக்கிறதே உங்க அப்பாவை பத்தி தான். ஏன் அப்பாவை பத்தியா? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பெரிய மனுஷியான. ஆமா. அதுல இருந்தே உங்க அப்பா மனசு சரியில்லாம இருந்திருப்பாரே. ஆமா. உனக்கு ரேகை பார்க்கணும்னு சொல்றதே உங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். ஏன் அவருக்கு என்ன? எல்லாத்தையும் இப்படி வாசல்லே நின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, நான் போறேன். இருங்க இருங்க. என்ன பாக்குறியா? உள்ள வாங்க.